அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா சவுண்ட்? அப்போ கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் பண்ணுறேன்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால் என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த டைலாக் சொல்லும்போது இது ஏதோ இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் அந்த செட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணார். ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ கயாடு. தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொல்ல சொன்னார் வெளியே வந்து, ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி அதை எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருப்போம். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் இவனுக்கு கூப்பிடுறோமே அவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது டிராவிடு தான் அதை அங்கே சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நான் டிராவிட். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானாக யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. ஏன்னா கேரக்டர் ரோல் பண்ணுங்கள், அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இருக்குது. இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம், இன்றைக்கி நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீன்னால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான் போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார்? ஆமாம் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலைன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டுரெல்லாம் எழுதி வச்சுருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, ஊரியம் நிற்பதோ கிழக்குன்னு இதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீட்டாக ஃபஸ்ட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிசேன் சார், சாரி சார் நான் சின்னிசாரி சார் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க சொன்னார் நீங்கள் காமெடியில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ரமணிகரை நான் அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் நான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரோலாது சாரி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ப்ரெஸ் ஸ்டேஜ் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு போடியமில் நின்று ப்ரெஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் இந்த இதய முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ.
ரொம்ப ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடிக்க வர்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. டியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதய முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்களில் நம்ம முகம் வருது. நம்ம வந்து ரொம்ப நாள் படம் பண்ணாமல் யூடியூப்லேயே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை வந்து இதய முரளி, டியூட் போன்ற படங்கள் வந்து தீர்த்துச்சுன்னே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதய முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போ ஒரு சினிமாக்காரன்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீமில் வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். இந்த டீமில் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனால் வந்து லிட்ரலாகவே இந்த படத்தில் யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமாக அதர்வா ப்ரோ ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. கைடு, பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின், ரக்ஷண்ண, சுதாகரண்ணை பற்றி அப்புறம் வரேன். இல்லை, எப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தாலுமே வந்து ஒரு கேங்காக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ளே வந்தாருன்னா எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சார். எங்களுக்கு வந்து மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவார், டேய் என்னடா பண்ணி ஹெட் மாஸ்டர் வராரா, எல்லோரும் ஒழுங்கடா, எல்லாம் போய் எதை எடுத்து சுற்றுங்கடா, இதை எடுத்து ஆட்டுங்கடா, இங்கே வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்காக வேலை பாருங்கடா, வந்தால் திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஒரு குழந்தைகாவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ, அவரை இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் தமன் அண்ணன் வந்து அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவார். தமன் ப்ரோ வந்து பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, இந்த டைலாக்ஸ் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும். அங்கே தலை போகிற காரியத்தில் எல்லாம் அங்கே டம்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பாம்லாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கணும். என்னடா ஒன்றுமா, அப்புறம் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி, அண்ணன் எனக்கு பயமாக இருக்குண்ணா, எனக்கு கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பிவிட்ருக்காங்க, அண்ணே வாங்கினே பண்ணிக்கலாம்டா, ஈஸி தான்டா, எங்கே ஆகாஷ் நான் சொல்லுண்டா வாடா, ஏன் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ சில்லாக இருக்க முடியும்னு பார்த்தா அந்த சில்னஸ் அப்படியே ஸ்க்ரீனில் அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்தில் ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. மாதம்பட்டி சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ரோலு. ஃபகத் சாரை பற்றி மென்ஷன் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணுன்றதை வந்து அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டார். ஆகாஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸை பற்றி சொல்கிறப்போ ஆகாஷ் ப்ரோவுக்கு வந்து லிட்ரலாக வந்து எனக்கு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். டிராவிட் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன் வருதுன்னா நான் வந்து பயந்துகிட்டே எடுப்பேன். என்ன பயம் எடுத்துட்டோம்னா, சரி இந்த வாட்டி அவர் கேட்குறத வந்து நம்மளால் கரெக்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்கார் இந்த படத்தில், அவர் தான் மெயின் டைலாக் ரைட்டர். ஸோ அவர் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ என்னோடய பார்ட்டாக இந்த படத்தில் என்னெல்லாம் வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த ஃபோன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில். அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்துமே நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்னை ஒரு ஏடியா இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு, இந்த படத்தில் ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸில் ஒரு பார்ட்டாக கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேண்ணே, கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்மிண்ணே. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சார்ண்ணே, கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரில, இங்கே தான் நின்றுட்டுருப்பார். தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நான் படத்தில் வந்து மீட் பண்ண ஆள் வந்து விக்கி ப்ரோ தான். இந்த படத்துக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ மெனக்கடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காமல் இருந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து ப்ரெக்னென்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 மந்த் ப்ரெக்னென்சியில் அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோ அப்பாக இருக்கட்டும்,
அவ்வளோ இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ரெக்னென்சி டைமில். நான் நிஜமாக அந்த பொண்ணை நான் பாராட்டியே ஆகணும். யூஎஸில் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்டு மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கேட்காதீங்க திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகரண்ணே லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னல தான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். சுதாகரண்ணன் கோபியண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகரண்ண காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரன் கூட வேலை பார்க்குறதுக்கும் சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு எப்பவுமே இந்த ஹோஸ்ட்டாக வந்தால் நல்லா பேசிடுவேன். இந்த மாதிரி எதாவது கெஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், தடுமாறும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம். ஆனால் ரிவர்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனி திங். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ளே வந்தேன். நைட்டு ஃபோன் அடித்து சொன்னார், சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னோடனே, ஆகாஷ் சாரா அப்படின்னோடனே அவரை பற்றி தெரியும். சரி அவரே பேசணுன்னே பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்தில் தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ப்ரீத்தி காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய க்ரூ. ஆக்சுவலி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து புதுசாக 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நியாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேறு ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து. ஸோ ஆஸ் அ க்ரூவாக வந்து எனக்கு இவங்க ஒர்க் பண்ண எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேமில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வரன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாமல் வந்து டைரக்ஷன் டீமில் வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களே குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, என்ன சொன்னேன், நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஷூட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகி எங்கள் ஷூட்டு முடியறதுக்குள்ளே குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோடு இந்த படம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார் அண்ட் அதுக்கப்புறம் யார் பெரியா விட்டுருப்போன்னு தெரில, பீட்ரைன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பார்ட்லேயும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டராக வந்து அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் இந்த செட்டை. நான் அவர்கிட்டே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தார். ஓகே இங்கே வச்சுட்டேன், நாங்கள் ஒன்று பண்ணுவோம், பேப்பரில் இருக்கிற தாண்டி ஒன்று பண்ணுவோம், சரி பண்ணுங்க அப்படின்றாரு. பட் எடிட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்போயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கின்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல்.